ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சம்பத் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து லேப்டாப்பில் இருக்கிற விண்டோஸ் 10 லேப்டாப்பில் இருக்கிற சில டிப்ஸ் பற்றி தான் பார்க்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கும் போது ஃபோன்லேருந்து ஒய்ஃபை இதில் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது வந்து பேக்ரவுண்டில் 2-3 MBs போயின்னே இருக்கும். ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அது எப்படி டிசேபிள் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நீங்கள் வந்து ஒய்ஃபைக்குள்ளே போகணும். வைஃபையில் வந்து கனெக்டட் கீழே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிப்போம். இங்கே வந்து செட்டஸ் மீட்டர்டு கனெக்ஷன் இருக்கும்ல, இதை வந்து உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஸோ ஆன் பண்ணுற மூலமாக நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதில் மட்டும் நெட் யூஸ் ஆகும், பேக்ரவுண்டில் சும்மா நெட் யூஸ் ஆகாமல் இருக்கும். அதனால தான் நான் ஆனில் தான் வச்சுன்னு இருக்கேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஐக்கானை மாத்திரத்தை பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் தான். எப்படி இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு புது ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இருங்க, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இங்கே கஸ்டமைஸ்னு இருக்கா, இங்கே வந்து சேஞ்ச் ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து நிறைய இருக்குது, ப்ரௌஸ் பண்ணி கூட வேறு உங்கள் இதுலேருந்து கூட எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து இது போட்டு ஓகே கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோல்டர் பேர் மாற்றிக்கலாம், நான் என்ன வேணால் அது மாதிரி பண்ணிட்டு ஐக்கான் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்டிபிள் டேப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. நிறைய பேருக்கு வந்து 2 இடத்துக்கு போனோன்னா இந்த மாதிரி கீழே மினிமைஸ் பண்ணிட்டு பண்ணுறீங்க. ஆனால் ஒரே வாட்டி 2 ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதுக்கு இருங்க, நான் ஒரு ஆப்புக்குள்ளே போயிடுறேன். இங்கே வந்து இது ஃபுல் பண்ணிடுறேன். இப்போ வந்து நீங்கள் என்ன விண்டோஸையும் லெஃப்ட் ஆரோவும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு வந்துடுச்சு. இதே மாதிரி இப்போ இதை சைடில் கூட பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு ஃபோல்டர் இன்னொரு ஆப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அட் அ டைம் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஃபோர்த் ஒன்று என்ன டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நான் ஒரு யூஸ் பண்ணுற லேப்டாப்பில் ஒரு ஆப் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் நான் அதுதான் யூடியூப்க்கு யூஸ் பண்ணின்னு இருக்கேன். அது என்ன ஆப் பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இது 2 தான். அது நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன். க்ரோம்குள்ளே போய்க்கோங்க. இங்கே க்ரோமில் இருங்க, லோட் ஆகுதா? இங்கே வந்து ஐஸ்கிரீம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் சர்ச் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் சர்ச் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இங்கேயே ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்குது. அதான் ஐஸ்கிரீம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர். நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா ஆகிடும் ரொம்ப சீக்கிரம். வந்து 54 MB எனக்கு யூஸ் ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்கிரேட் டு ப்ரோ கூட இருந்துச்சு, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபோர்த்து நான் யூஸ் பண்ணுற பாருங்க. இங்கே கூட நான் லாஸ்ட்டு 3 வந்து இங்கே தான் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்கலாம். அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். இதோ இங்கே பாருங்கள், வெப்கேம் இருக்குது, மைக்கோட இதுக்கு நான் இப்போ குறைச்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு என்னாச்சும் காமிக்கணுன்னா கூட இந்த மாதிரி சைஸில் கூட கம்மி பண்ணிக்கலாம், ஏரை கொடுத்துடலாம். இதுதான் இம்பார்ட்டண்ட், திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், இந்த மாதிரிலாம் கூட பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன டிப்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்னென்னா, டார்க் மோட் எப்படி இருக்கிறதுனா, இங்கே பாருங்கள் எப்படியே ஒயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக பார்க்குறதுக்கு அதுக்காக தான் டார்க் மோட். ஓகே, அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே பர்சனலைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இருங்க, செட்டிங்ஸ் போகுது. இங்கே வந்து கலர்ஸ் இருக்குல்ல, கலர்ஸில் போய்ட்டு இங்கே வந்து லைட்னு இருக்குது பாருங்கள், அதை டார்க்குன்னு மாற்றிட்டா பாருங்கள் எல்லாமே டார்க் ஆகிடும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னா, நம்ம டார்க் இங்கெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா டிஸ்பிசியில் இங்கே இப்போ டார்க்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நைட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தான். அப்புறமா இதிலே இன்னொன்று இருக்குது. ஆக்சுவலி இது நான் இன்னொன்னா போடலான்னு இருந்தேன், கஷ்டமும் இருக்குது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூஸ் டிஃபால்ட் விண்டோஸ் மோட், ஆப் மோட். ஆப்புக்கு இப்போ எதனாச்சும் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா லைட்டாக இருக்கணுமா அப்படிலாம் கேட்குது. இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ. அப்புறம் விண்டோஸில் இருக்கும்போது எப்படி இருக்கணுன்ட்டு கேட்குது. உங்களுக்கு எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் லைட்டாக இப்போதைக்கு இப்போ மார்னிங்கிறதுனால இப்போ இருங்க லைட் மோடுக்கு மாறுது. இப்போ இங்கே வந்து
டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், இது ஆனில் இருக்குது. இப்போ இங்கே சைட்லேயும் பாருங்கள் கலர் மாறும் இந்த சைடில். இது என்ன பார்த்தீங்கன்னா என்டர் லாக் ஸ்க்ரீன். இப்போ லாக் ஸ்க்ரீன்லலாம் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து பிளராக இருக்கும், அது நிஜமாக சூப்பராக இருக்குங்க. இதை நீங்களும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைட்லேயும் இங்கே ப்ளூ ஆகுது, மாறுது, பிளர் ஆகுது பாருங்கள். ஆஃப் பண்ணுறேன், ஒயிட்டாக இருக்குது. ஓகே, இது நிஜமாக சூப்பராக இருக்குது. இது இன்னொன்னா போட்டிருக்கலாம், ஆனால் நான் அப்படியே பண்ணிட்டேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, லேப்டாப் கொஞ்சம் மெமரி டெம்பரவரி ஃபைல்ஸ்லாம் அதெல்லாம் இருக்குல்ல, அதை எப்படி ஈஸியாக க்ளியர் பண்ணுறத பார்க்க போகிறோம். அதுக்கு விண்டோஸ் கிட்டே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த விண்டோஸ் இதுக்கு கீ கிடையாது, இங்கே வந்து ரன் இருக்குல்ல, ரன்குள்ளே போய்ட்டு இங்கே வந்து டெம்ப் கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த எல்லாமே டெம்பரவரி ஃபைல்ஸ். நான் அப்பப்போ பண்ணுறதுனால எனக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். இதை கண்டினியூ கொடுத்தோன்னா இது எல்லாமே தேவைப்படாதது தான். இது சிலது வந்து வேண்டியதுன்னு காமிக்கும், எதுவும் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி அதுலேயே இன்னொன்று இருக்குது, ரன்லேயே டெம்ப் இருக்குல்ல, இன்னொன்று வந்து இருங்க, பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பர்சன்டேஜ் முதல்ல வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு டெம்ப் இந்த மாதிரி கொடுத்துருக்கணும். ஓகேவா, இது கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இது இன்னும் டிஃப்ரென்ஸ். இது பாருங்கள், இதுலேயும் என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, உங்களுக்கெல்லாம் இன்னும் அதிகமாகவே இருக்கும் பாருங்கள். எனக்கு போயினே இருக்குது. முடிஞ்சிச்சா? ஓகே, கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துருங்க. இருங்க ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கனாவே எவ்வளோ எம்பி இங்கே கிளியர் ஆகுதுன்னு தெரியும். ஆக்சுவலி கண்டினியூவும் கொடுத்துருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் டிலீட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து ரீசைக்கிள் பின்னில் இருக்கும் பாருங்கள். இருங்க, ரீசைக்கிள் பின் வந்து உங்களுக்கு இதோ இங்கே இருக்குது, அதுக்குள்ளே போய்ட்டு இருங்க போகுது, ஓப்பன் ஆகினே இருக்குது. ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து இது எல்லாமே என்கிட்ட ரீசைக்கிள் பின்னில் இருக்கிறது தான். ஸோ இதெல்லாமே நான் டெலிட் பண்ண போனால் கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு டெலிட் 330 ஐட்டம்ஸ் இருக்குது, எஸ் கொடுத்துட்றேன். இது எல்லாமே ஆகிடும், டெலிட் ஆகிடும். மோர் டீட்டெயில்ஸில் எவ்வளோ இருக்குது பாருங்க, 311 MB 311 MB ஸ்பீடு பாருங்கள். இது ஃபாஸ்ட்டாக டெலிட் ஆகிடுச்சு. ஒர்க்கிங் ஆன் இட் ஒரு வாட்டி என்ன இது அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு லேப்டாப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்கு தான், எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது, அதனால தான் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் முன்னாடி பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன டிப்னு பார்த்துலாம். டிப்ஸ் இதில் வந்து இப்போ எப்படி நான் ஃபோன்லேருந்து லேப்டாப்புக்கு வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்து அதில் ஹாட்ஸ்பாட், அதில் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் பண்ணுற மாதிரி இதில் வைஃபையும் ஆன்லேருந்து ஹாட்ஸ்பாட் ஆன்லேருந்து. இப்போ இது என்ன யூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ லேப்டாப்லேருந்து நான் இன்னொரு டிவைஸ்க்கு நெட்ஒர்க் கொடுக்கலாம், ஃபோன்லேருந்து லேப்டாப் வந்து லேப்டாப்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு அனுப்பலாம், அந்த மாதிரி. ஐயோ இருங்க, வைஃபை ஆஃபில் இருக்குது. இருங்க. ஸோ கனெக்டில் இருக்குல்ல, இங்கே இப்போ வந்து நான் மொபைல் ஹாட்ஸ்பாட்னு கொடுப்பேன். இருங்க, மொபைல் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் இங்கே இருக்குது. இப்போ வந்து 8. இப்போ இதில் வந்து யாராச்சும் ஒய்ஃபை ஆன் பண்ணி வேறு ஃபோனில் ஒய்ஃபை ஆன் பண்ணி இந்த ஃபோன் இந்த லேப்டாப்போட லெனோவோன்னு காமிச்சு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டுட்டா இப்போ இதுலேயும் கனெக்ட் ஆகும், இந்த மாதிரி ஆகும். ஓகே, இப்போ நம்ம 2 டிவைஸ்லேருந்து ஃபோன்லேருந்து நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம், லேப்டாப்லேருந்து நான் 8 டிவைஸஸ் கனெக்ட் பண்ணலாம். இது மிகமான நல்ல செட்டிங்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டிப்ஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விண்டோஸில் வந்து விண்டோஸ் பிளேயர் வந்து டிஃபால்ட்டாக வந்து இல்லை, டிசேபிள் பண்ணிட்டாங்க. அது எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறதை பார்க்கும்போது அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரன்குள்ளே போங்க, ரன்னில் கண்ட்ரோல் சர்ச் பண்ணுங்கள். ஐயோ, கண்ட்ரோல் அப்புறம் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இது வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே போங்க. இங்கே வந்து டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் ஆர் ஆஃப்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே போங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க, இருக்குது, 2 செகண்ட்ஸ் ஆகும். ஓகே, இதாகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு மீடியா ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல,
இதை ஒரு டபுள் டிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சில பேருக்கு ஆஃபில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நோ இதை ஆன் வேணுமா ஆஃப் பண்ணிக்கலாம். இது சில பேருக்கு ஆஃபில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஓகே நம்ம ஆனில் தான் இருக்குது, எனக்கு ஆஃப் பண்ணுங்கள். நோ சாரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன டிப்ஸ் பார்த்தலாமா? இன்பில்ட் கீபோர்ட்ஸை பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ணிடும்போது சில லெட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா கீபோர்டு எடுத்துன்னு போகணும். ஸோ அதுவும் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ இல்லை ஒர்க் ஆச்சுன்னா கூட வெளியே எங்கேயாச்சும் எடுத்துன்னு போனோன்னா அது எடுத்துன்னு போனால் அது தனியாக இருக்கும். அதனால் டச் கீபோர்டுன்னு இருக்குது, அது எனேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படி இந்த இப்போ பார்க்குறோம். இங்கே டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஷோ டச் கீபோர்ட் பட்டன் இருக்குல்ல, இதை போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கீபோர்டு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஆக மாட்டேங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாய்ஸ்லாம் கூட இருக்குது, நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது, ஃபோனில் இருக்கிற மாதிரியே வந்திருக்கு. ஓகே இதை வந்து இப்போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஐயோ இது ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது. என்ன பேர் இருங்க. இப்போ பேருக்கு வந்து என்ன வைக்கிறது, நம்ம சேனல் பேர் என் பேர் போடுறேன். போட்டு எம்ப இருக்காங்களேன்னா சரி இது இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். PATH கொடுத்துட்டு ஐயோ இது இன்னும் நிறைய இருக்கும். இது இங்கிலீஷ் இன்னொன்று ஓகே நிறைய இருக்குது. செட்டிங்ஸில் ஃபோனில் இருக்கிற மாதிரி இப்போ சம்பத்தனை சேவ் வச்சு. ஸோ வந்து நீங்கள் வெளியே போனால் வந்து இங்கே கீபோர்டு தான் எடுத்துன்னு போகணுன்னு இல்லை. ஸோ இந்த மாதிரியும் டச் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம், உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஓகே நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன டிப்ஸ். ஓகே இப்போ வந்து சில பேருக்கு கேமிங் விளையாடும்போது சில லேப்டாப்பில் கேம் விளையாடும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நான் எப்படி விளையாடுறேன்னு ஆசை பண்ணுவேன். அதுக்கு விண்டோஸ்லேயே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் இங்கே கேமிங் கொடுத்துருப்பாங்க, கேமிங்குள்ளே போங்க. கேமிங் பார்த்தீங்கன்னா Ctrl+G உங்கள் ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஆன் ஆஃப் நிறைய இருக்குது. உங்களுக்கு வேண்டிய இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜீன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எஸ் ஆர் அந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். உங்கள் ஷார்ட்கட்ஸ் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர்ஸ்னு கீழே இருக்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாவே நிறைய செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னோ அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் நிறைய ஆடியோ குவாலிட்டி, எஃபிஎஸ்ஸு, ஃப்ரேம் பர் செகண்டு, நிறைய சிஸ்டம் வால்யூம், மைக்ரோஃபோன் வால்யூம் நிறைய இருக்குது. உங்களுக்கு எது வேணும்னாலும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸ்பாக்ஸ் கேம் பாரில் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம். அதுவே தான் எனக்கு அப்படியே ரிப்பீட்டாக இருக்கும். ஓகே இந்த கேமிங் விளையாடுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன டிப்ஸ். ஆக்சுவலி இதான் லாஸ்ட் டிப்பு. நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். நான் உங்களுக்கு இப்போ எனக்கு காமிக்கணும் என்னோடய யூடியூபோட சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி வாட்ச் டைம் இதெல்லாம் அனாலிட்டிக்ஸ் காமிக்கிறேன். ஓப்பன் ஆகுது போல் வீட்டு ஸ்டுடியோ. ஆக்சுவலி இது யூடியூப் சேனல் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய இதெல்லாம் தெரியும். உங்களுக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் நான் காமிக்கிறேன். பார்க்கலாம் 209 சப்ஸ்கிரைபர்ஸ். சூப்பர். இதுக்கு வந்து டாப்லலாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுடலாம், நிறைய போடலாம். நெக்ஸ்ட்டில் நமக்கு வியூஸ் பார்த்திங்கன்னா லைஃப் டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 62,536 வியூஸ் நம்மளுக்கு டோட்டலாக வந்துருக்கு. சூப்பர், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 376.7 ஹவர்ஸ். நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறவருக்கு தான் அப்போ தான் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கூட நல்ல வீடியோ புரியும். அதனால தான் அப்புறம் நமக்கு மானிட்டைஸ் ஆகிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். நமக்கு 81 தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஆக்சுவலி இன்றைக்கி இல்லை நாளைக்கு இன்னும் ஒரு 2 days நினைக்கிறேன். இதுக்குள்ளே இந்த லேப்டாப் டிப்ஸோட பார்ட் 2 வரப்போகுது. இன்றைக்கி கூட வர சான்ஸ் இருக்குது இன்னொன்று எடுத்து. ஓகே உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.